தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீதி செய்கிற எனக்காக காத்திரு, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பாக்கியவானாக உயர்த்துவேன். ஏசாயா 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கவில்லையே என்று இன்று கண்ணீரோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீதி செய்கிற கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்த்து உங்கள் வேதனைகளை எல்லாம் முற்றிலுமாக மாற்றி உங்களை நிச்சயமாகவே பெரிய பாக்கியவான்களாக ஆசீர்வதிப்பார். தமக்காக பொறுமையோடு காத்திருந்த யோசேப்புக்கு கர்த்தர் தக்க நேரத்தில் நீதியை செய்து அரசனாக்கி ஆசீர்வதித்தார் அல்லவா? புலம்பல் 3:25 சொல்வது போல, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆகவே அவருடைய ஏற்ற காலம் வரை பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கும் உங்கள் நல்நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவர் உங்கள் வழிகளை செவைப்படுத்தி வாழ்வில் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். இழந்த நன்மைகளை இரட்டிப்பாக திரும்ப தருவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். நீதி செய்கிற கர்த்தருக்காக காத்திருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உங்களை என்றென்றும் பாக்கியவான்களாக மாற்றுவார். ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்திருப்பவரே, பாக்கியவானாக்குபவரே, உமக்காக பொறுமையோடு காத்திருந்து நீர் தரும் நீதியான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளையின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.